21 குழந்தைங்க நீட் எக்ஸாம்ல தவறு நடந்து அந்த தேர்வுல சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை பிம்பமா கட்டமைச்சு அஜிடேஷன் நடத்தி அவங்க போட்டோ எல்லாம் குப்பையில போட்டு ராத்திரி போயிட்டு கண்ணாடி போட்டு குத்தாட்டம் கோலாட்டம் போட்டுட்டு இருக்கான். இது மாதிரி பிள்ளைய வளர்க்கணுமா? தரத்துல இதான எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க எல்லாம். ஏன்னா நீங்க நடத்துற ஃபவுண்டேஷன் மேல ஒரு காலத்துல ரெய்டு வந்து இப்பதான் தைரியம் வந்திருக்கு. இப்ப கூட பாம்பேல இருந்து தான் பேசுவார், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேச மாட்டேங்குது. லில்லி புட்டு, செல் தட்டி இதுங்கெல்லாம் எங்க போச்சு? ரொம்ப கலாய்க்கிறீங்க சார். என்ன சார் பண்றது? கம்பராமாயணம் பேசினா மாத்திரம், திருவள்ளுவரை பத்தி பேசினா மாத்திரம் நீ புத்திசாலின்னு எடுத்துப்பாங்களா? திரும்பி ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, புரட்சி தலைவரோட பாட்டு, நாடு அதை நாடு அது நாடா விட்டால் ஏது வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டை பத்தியே கவலை இல்லாம உன் வீட்டை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு கேட்டா சீக்கிரம் ஆகாரம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது. நடிகர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நான் வந்து தப்புன்னு நான் சொல்லல, நடிகர்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதே நாட்டுக்கு எதிரான சிந்தனையை மாத்திரமே நீங்க வந்து விதைக்கிறீங்க, அதுதான் தப்புன்னு சொல்றேன். இப்போ ஜார்க்கண்ட்லயுமே வந்து இன்னும் பேப்பர் லீக்ன்றாங்க, அங்க 12 days ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. 13வது நாள ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அபிஜித் தீப்கே பாயிண்ட் வரட்டும்ட்டு 7 பேரும் வாய மூடிட்டு காடுகள்ல இருக்கக்கூடிய நக்சலிசம திரு அமித்ஷா அவர்களால் அழிக்க முடிந்திருந்தால் இந்த அர்பன் நக்சல்களை அழிக்கிறதுக்கு மாத்திரம் இவரால ஏன் முடியல? அதுவும் டெல்லியில இருக்கக்கூடிய அர்பன் நக்சல் அமைப்புகளை அழிக்கிறதுக்கு இவரால ஏன் முடியல? இதோட பின்னணி என்ன? எந்த காரணம்? இப்ப டெல்லி இவர் கட்டுப்பாட்டுல இல்லையா? உள்துறை மந்திரி கட்டுப்பாட்டுல இல்லையா? அப்ப டெல்லி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பிரதமர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் சார். நீங்க என்னமோ தீப்கே மேலேயும் சௌரதாஸ் மேலேயும் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா சில நடிகர்கள்லாம் வந்து அவர் மாதிரி தான் வந்து தான் குழந்தையை வளர்த்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவெல்லாம் இருக்காங்களே சார், அப்ப அதுக்குள்ள நீங்க என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைங்களை பெத்தா சௌரதாஸ் மாதிரி தான் பெத்துப்பேன், அபிஜித் தீப்கே மாதிரி தான் பெத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரி வளர்க்கணும். எப்படி 3 கிளாஸ்ல ஃபெயில் ஆகி லா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற மாதிரி வளர்க்கணுமா பிள்ளைய? இப்படிதான் பிள்ளைய வளர்க்கணுமா? 21 குழந்தைங்க நீட் எக்ஸாம்ல தவறு நடந்து அந்த தேர்வுல சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை பிம்பமா கட்டமைச்சு அஜிடேஷன் நடத்தி அவங்க போட்டோ எல்லாம் குப்பையில போட்டு ராத்திரி போயிட்டு கண்ணாடி போட்டு குத்தாட்டம் கோலாட்டம் போட்டுட்டு இருக்கான். இது மாதிரி பிள்ளைய வளர்க்கணுமா? தரத்துல இதான எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க எல்லாம். ஏன்னா நீங்க நடத்துற ஃபவுண்டேஷன் மேல ஒரு காலத்துல ரெய்டு வந்தது. அந்த லில்லி புட் நடிகர் வந்து இத்தனை நாள் வாய்மூடியே பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் தைரியம் வந்திருக்கு. இப்ப கூட பாம்பேல இருந்து தான் பேசுவார், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேச மாட்டேங்கிறாரு. லில்லி புட்டு, செல் தட்டி இதுங்கெல்லாம் எங்க போச்சு? ரொம்ப கலாய்க்கிறீங்க சார். என்ன சார் பண்றது? கம்பராமாயணம் பேசினா மாத்திரம், திருவள்ளுவரை பத்தி பேசினா மாத்திரம் நீ புத்திசாலின்னு எடுத்துப்பாங்களா? திரும்பி ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது, புரட்சி தலைவரோட பாட்டு, நாடு அதை நாடு அது நாடா விட்டால் ஏது வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டை பத்தியே கவலை இல்லாம உன் வீட்டை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு கேட்டா சீக்கிரம் ஆகாரம் சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறது. அம்பானி குடும்பம் ஸ்கூல்ல போய் பசங்களை படிப்பு சொல்லி கொடுக்கறது. ஆர் யூ பீப்புள் எக்ஸாம்பிள்ஸ்? வாழ்க்கையா ஒழுங்கா நெறியா வாழ தெரியாத பிரகாஷ் ராஜ் ஒரு எக்ஸாம்பிள். தெரியாத ஒரு நபர். அவரோட பேச்சுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? அவர் தேவைப்பட்டா ராணுவ வீரரா கூட படத்துல ஆக்ட் பண்ணுவாரு, R&W ஆபீசரா ஆக்ட் பண்ணுவாரு. ஆனா நிஜ லைஃப்ல அவங்களுக்கு எதிராக கோஷம் போடுறவங்க கூட போய் சேர்ந்துப்பாரு. என்ன கதை இது? குறிப்பிட்டு இந்து சமுதாய கடவுள்களை வந்து கொச்சையா பேசுவார். என்ன இது? வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வித் தீஸ் பீப்புள்? இவங்க நடத்துற என்ஜிஓக்களா, இல்ல இவங்களோட கொள்கையா, இல்ல இவங்களோட சிந்தனையா, இல்ல மூணுமா? நான் சொன்ன எல்லாருக்குமே என்ஜிஓ இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேரை விட்டுருங்க. மையத்தின் மையமாக இருந்தவருக்கு வந்து MP பதவி கொடுத்தாச்சு, அதை விட்டுருங்க. இன்னொருத்தர் வந்து அவர் படம் ஓடனா போதுன்னு சொல்லிட்டு அவரு ஒதுங்கிட்டு திக்கேலோன்னு சொல்லிட்டு அவர் படம் பாட்டுக்கு அவர் படம் எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு ஒருக்கா படம் எடுத்துட்டு இருந்தாரு, இப்போ வருஷத்துக்கு ஒரு படம் மாதிரி ஆக்கிட்டாரு அவரு. அவரை விட்டுருங்க. இப்போ மாண்புமிகு முதல்வர், அவர் படம் கடைசியா இப்போ அவர் படம் ரிலீஸ் ஆச்சு, அது எப்படி போயிட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்கு எனக்கு தெரியாது. அவர் வந்து படத்துல இனிமேல் ஆக்ட் பண்ண போறதுல ஒரு ஃபுல் டைம் பாலிட்டிஷியனா மாறிட்டாரு. அதை விட்டா நெக்ஸ்ட் அஜித் குமார் அவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. நடிகர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நான் வந்து தப்புன்னு நான் சொல்லல, நடிகர்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல.
அது என்ன நாட்டுக்கு எதிரான சிந்தனையை மாத்திரமே நீங்க வந்து விதைக்கிறீங்க, அதுதான் தப்புன்னு சொல்றேன் நான். எல்லாத்துக்கும் பேசணும், இல்ல எதுக்குமே பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் பேசு. நான் என்ன சொல்றேன், நீ மோடியை திட்டுறியா திட்டு, ஆக்கப்பூர்வமா திட்டு. என்ன தவறுகள் நடந்திருக்கோ அந்த தவறுகளை சுட்டி காட்டு, திட்டுங்க. மோடி இஸ் ஹெட்டிங் அன் இன்கேப்பபிள் போலீஸ் மிஷனரி இன் டெல்லி அப்படின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். தெர் வாஸ் அ ஹியூஜ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். அசஸ்மெண்ட் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கல, அது மோடியோட ஒரு ஃபெயிலியர்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். டீம்டு யூனிவர்சிட்டிகள் வளர்ச்சிக்கு வந்து இது பாதை வகுத்திருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் வந்து வரவேற்கிறேன். அதை விட்டு அவங்க அம்மாவை திட்டினா, அவரை கொச்சையா பேசினா, சார் அவருக்கு பெருந்தன்மை இருக்கு சார் அவர் விட்டு போறதுக்கு. மக்களை வந்து பெருந்தன்மையா விட்டுருவாங்களா? அவர் இந்த ஒட்டுமொத்த அவருக்கு ஓட்டு போட்ட மக்களையும் வந்து கொச்சைப்படுத்துறது தானே அவரை திட்டுறது. ஓ, இவர் இருக்காரு, உதயநிதி இருக்காரு, அவர் என்னோட மதத்தை என்னோட கலாச்சாரத்தை எல்லாம் சேர்ந்து டெங்கு மலேரியான்னு சொன்னாரு. ஆனா அவரு நான் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் தான் நான் சொல்லி ஆகணும். அது அவருக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த பொசிஷனுக்கு கொடுக்குற நான் மரியாதை. கலாச்சாரம், அதுதான் பண்பாடு, அதுதான் ஜனநாயகம். இதை கத்துக்க தவறினால் மக்கள் ஒரு முறை இல்ல பல முறை பாடம் புகட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆச்சு, நாளைக்கு எதிர்கட்சி என்ற அந்தஸ்தையும் தொலைச்சிடும். இது எப்போ இவங்க எல்லாம் புரிஞ்சுக்க போறாங்க? கட்சியை எதிர்ப்பது அது அரசியல், நாட்டை எதிர்ப்பது அது துரோகம். துரோகத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் புரியாத மூடர்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த மொத்தத்துல இந்த கரப்பான் கட்சி என்பது அந்நிய கைக்கூலிகளின் சதி என்று இன்னைக்கு முழுமையா அம்பலமாயிருக்கு. அரசாங்கம் போட்ட வழக்குகள் 2800 பேர் மேல போட்ட வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டை நோய் எடுக்க போறது இல்லை. அது இதுக்கு முன்னாடியே வீடியோ நான் போட்டேன் நான் உங்க கூட. அது இல்லாம இண்டிவிஜுவலா நாளைக்கு விக்ரம் சார் போயிட்டு நாளைக்கு போய் வழக்கு பதிவு பண்ணாலோ, இல்ல நானே போய் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணாலோ, அவங்க பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? டெல்லியில போய் அஜிடேஷன் நடத்தலாம், பாராளுமன்ற கட்டடத்தை நம்ம இடிச்சிடலாம். லூசு பையங்களா, பாராளுமன்றம் இந்தியாவோட சொத்துடா. நீங்க சென்னையிலயும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், கன்னியாகுமரியிலயும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஏன் குஜராத்ல இருக்கிற நலியாலையும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்ல விஜயநகர் அருணாச்சல் பிரதேஷ்ல விஜயநகர் கடைசி டிப்பத் தான், அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். காஷ்மீர்ல போயிட்டு லடாக்லயும் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பாராளுமன்றத்தை தமிழ்நாடுக்குள்ள அசம்பிளியை நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொன்னா தமிழ்நாடு மாத்திரம் பிரச்சனை, அது கர்நாடகாவுக்கு மாத்திரம் பிரச்சனை. ஆனா தலைநகர்ல பண்றக்கூடிய பிரச்சனை இந்தியாவோட பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அரசு கேஸ் போடாது, இண்டிவிஜுவல் கேஸ் போடுவான், என்ன பண்ணுவோம்? யூ கேன் அரச கூட நீங்க அடிப்பணிய வைக்கலாம், மக்கள் சக்தி எப்படி அடிப்பணி வைக்க போறீங்க? சிவகங்கை அதிகாரி தான் சொன்னாரு, கேஸ் எடுக்கணும்னா எல்லாரும் ஆல் டிக்கெட் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. காட்ட முடியுமா? பதிவு பண்ணிருக்க கேஸ் பதிவு பண்ணதுதான் சார், கோர்ட்டே கூட ஒண்ணும் பண்ண முடியாது சார். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த மாதிரி சிஜேபி வந்து சான்ஸ் மிஸ் தான். இதுக்கப்புறம் இன்னொரு அஜிடேஷன் அவங்க ஜந்தர் மந்தர் இல்ல, ராம்லீலா மைதான்ல ஆரம்பிக்கணும்னா கூட யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் வந்து ராம்லீலா மைதான்ல தான் அஜிடேஷன் பண்ணாங்க. அந்த விதத்துல பார்த்தா இந்த டெல்லி போலீஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஜந்தர் மந்தர்ல பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் 2 நாளுக்கு அப்புறம் அது தொடர விட்டுருக்கூடாது. தொடர விட்டுருந்தாலும் யார் வராங்க யார் போறாங்கன்றது கட்டுப்படுத்தாம விட்டது அவங்க செய்த தவறு. தட் இஸ் a huge intelligence failure which has to be clearly dealt with. நக்சலிசத்தையும் தீவிரவாதத்தையும் கட்டுப்படுத்த முடிஞ்ச கிட்டத்தட்ட காஷ்மீர்ல கல்லு எரிதல் சம்பவங்களை, நார்த் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்தியாவில இருந்த நக்சலிசத்தை கட்டுப்படுத்த முடிந்த அமித்ஷாவால டெல்லியில இருக்கக்கூடிய விரலுட்டு எண்ணக்கூடிய தேச விரோத சக்திகளை வந்து அவரால் கட்டுப்படுத்த முடியாம இல்லை. ஏதோ அதுக்கு மிஞ்சிய காரணங்கள் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் இந்த அரசு அதை கட்டுப்படுத்த முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இந்த அரசுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, குறிப்பிட்டு நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்போ ஜார்க்கண்ட்லயுமே வந்து இன்னும் பேப்பர் லீக்ன்றாங்க, அங்க 12 days ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. 13வது நாள ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அபிஜித் தீப்கே பாயிண்ட் வரட்டும்ட்டு 7 பேரும் வாய மூடிட்டு நவர உடம்புக்குள்ள 9 டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல வந்து ஓட்டைகள் இருக்கும், அதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கும். நீங்க ஓட்டைன்னு சொல்றீங்க, அது அசிங்கமா இருக்கும்ன்றதால ஓப்பனிங்னு சொல்றேன் நான். என்ன சார்?
அது எல்லாத்தையும் வந்து அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ஏன் ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்க இந்தியால இல்லையா? அவங்க மாணவர்கள் இல்லையா? இல்ல அங்க நடந்தது தவறு இல்லையா? நேத்து ஏபிவிபி மேல பஞ்சாப்ல லத்தி சார்ஜ் நடந்திருக்கு, தண்ணீர் பீச்சி அடிச்சிருக்காங்க, கண்ணீர் வெடிகுண்டுகள் பயன்படுத்தி இருக்காங்க ஏபிவிபி மேல. அப்ப அவங்க மாணவர்கள் இல்லையா? உன் மாணவர் போராட்டத்துல வெறும் ஐசா டைபி எஸ்எஃப்ஐ மாத்திரம்தான் வந்து உட்காருமா? அப்ப இது உங்க பேர்ல கம்யூனிஸ்டுங்க நடத்த நினைச்ச ஒரு புரட்சி. இட்ஸ் அ மார்க்சிஸ்ட் ரெபெலியன் அகேன்ஸ்ட் தி இந்தியன் ஸ்டேட், மாவோயிஸ்ட் ரெபெலியன் அகேன்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட். காடுகள்ல இருந்து தண்டகாரண்யா ரீஜன்ல இருந்து பசுபதிநாத் டு திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல 180 மாவட்டங்கள், நேபாளுக்கு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் 180 மாவட்டங்கள், அதுக்கப்புறம் 150 ஆச்சு, 156 ஆச்சு, 130 ஆச்சு, 110 ஆச்சு. இப்ப கடைசியா இருந்த போலிட் பியூரோ மெம்பரை கூட ஜார்க்கண்ட்ல கைது பண்ணிட்டாங்க, நக்சல் அமைப்பு தலைவரை. காடுகள்ல இருக்கக்கூடிய நக்சலிசம திரு அமித்ஷா அவர்களால் அழிக்க முடிந்திருந்தால் இந்த அர்பன் நக்சல்களை அழிக்கிறதுக்கு மாத்திரம் இவரால ஏன் முடியல? அதுவும் டெல்லியில இருக்கக்கூடிய அர்பன் நக்சல் அமைப்புகளை அழிக்கிறதுக்கு இவரால ஏன் முடியல? இதோட பின்னணி என்ன? எந்த காரணம்? யார் காரணம்? அப்ப டெல்லி இவர் கட்டுப்பாட்டுல இல்லையா? உள்துறை மந்திரி கட்டுப்பாட்டுல இல்லையா? அப்ப டெல்லி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? பிரதமர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்ததுன்னா, ஏன்னா நரசிம்மராவ் அவர்கள் எழுதின புக்கை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க இப்போ. அவர் வந்து 84 அக்டோபர் 31 கட்டவிழ்க்கப்பட்ட சீக்கியர்களுக்கு எதிரான இனக்கலவரத்தில் மதம் பிளஸ் இனம் ரெண்டுத்தையும் சேர்த்து கொன்னு கூச்சாங்க 3000 பேரை. சீக்ரையாட்ஸ், ஆன்டி சீக்ரையாட்ஸ். அப்ப இருந்த பிரதமர் வேற ஒரு ஃபேமஸ் டைலாக் விட்டாரு, பெரிய மரம் விழுந்தா அந்த சுத்தி இருக்கிற சின்ன மரங்கள் எல்லாம் அடிவாங்கதான் செய்யும் சொல்லிட்டு. பூமி அதிரும், அதுல மத்த மரங்களும் அதுல பாதிக்கப்படும், சின்ன சின்ன செடி கொடிகள் பாதிக்கதான் படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வயலன்ஸை நியாயப்படுத்தினார் அவர். சோ அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் அரசு எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க தவறியதுனால்தான் அந்த ஆன்டி சீக்ரையாட்ஸ் வெடிச்சது. அப்போ ஹோம் மினிஸ்டர் அந்த நரசிம்மராவ் ஒன்னும் பண்ண முடியல, ஏன்னா டெல்லி போலீஸ் வந்து பிஎம்ஓ கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டாங்க. வேத் மர்வா ரிப்போர்ட் இருக்கு, பழைய டெல்லி போலீஸ் கமிஷனர், அவரோட ரிப்போர்ட் எடுத்து படிச்சீங்கன்னாலும் தெரியும் போலீசிங் எங்கெல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. டெல்லி போலீஸிங் இப்பயும் டெல்லி போலீசிங் ஃபெயில் ஆயிருக்கு. சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் ஏன் நடந்துட்டு இருக்கு டெல்லி போலீஸ்ல? இது முதல் முறை அல்ல. ஷாஹீன் பாக்ல நடந்திருக்கு, இப்போ இந்த ப்ரொடெஸ்ட்ல நடந்திருக்கு. பிளஸ் இதுல அந்நிய சக்திகளின் வேலை எந்த இடத்துல வந்து நம்ம உளவு அமைப்புகள் வந்து கணிக்க தவறியது என்றால், இன்ஸ்டால அவங்களுக்கு பெருகக்கூடிய அந்த சப்போர்ட் பேஸ வந்து கரெக்டா செக்இன்ட் வந்து கணிக்க முடியல. இது இன்ஸ்டா ஸ்பான்சர்டு ஒரு வன்முறை, ரெவல்யூஷன் நான் சொல்ல மாட்டேன், வன்முறை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே வந்து முதல்ல இன்ஸ்டாகிராம் வச்சு ஒரு தேர்தலோட முடிவை மாத்த முடியும்னு சொல்லி காட்டினது தமிழ்நாடு. பட் அது ஜனநாயக ரீதி, அதை நான் எதிர்க்கல. அதுல பொய் இருக்கலாம், உண்மை இருக்கலாம், என்ன இருக்கலாம், ஆனா வன்முறை இல்லை. எல்லாருமே வந்து ஆன்டி நேஷனல் அஜெண்டா வந்து வச்சுட்டு இருக்கிறவங்க. அதுல இவர் சில நாளா வந்து ஜெர்னலிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கானா. ஆல்ரெடி வந்து ஜட்ஜு கேஜ்ரிவால் கேஸ்ல அவங்க கேஜ்ரிவால் அரெஸ்ட் கொடுத்த ஜட்ஜ் நினைக்கிறேன், அவங்க பேரு ஜஸ்டிஸ் காந்தா நினைக்கிறேன். அவங்க மேல அவதூறு வழக்கு, அவங்க மேல இஷ்டத்துக்கு எதை எழுதி அவதூறு வழக்குல இவன் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு, சௌரவ் மேல. சௌரவ்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு, ஏன்னா சௌரவ்னா எனக்கு ஞாபகம் வருது சௌரவ் கங்குலிய, தாதா, நிஜமான தாதா. வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஒரு அந்த காலத்துல இளைஞர் சமுதாயத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தான். வாஸ் அ ஃபைட்டர். 2000 அவர் கேப்டன் ஆகும்போது 8th ரேங்க்லயோ 9th ரேங்க் 8th பொசிஷன்ல இருந்தது இந்தியா. பேரு அதாவது அப்போ பிரைட், அதாவது மேட்ச் பிக்சிங் ஸ்கேண்டல் வந்து இந்திய அணியில இருந்த முக்கியமான பிளேயருங்க பல பேர் பேன் செய்யப்பட்டார்கள். டெண்டுல்கர் எனக்கு கேப்டன்சி வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்தியாவோட இமேஜ் வந்து பெருசா கிரிக்கெட்ல அடி வாங்கிட்டு இருந்தது, வாங்கிடுச்சு.
அந்த ஒரு சூழல்ல இந்திய அணியை கையில எடுத்து பை 2003 we are in the World Cup finals. ஆமா சார். 2002 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்றோம். 2003ல வேர்ல்ட் டெஸ்ட் ரேங்கிங்ஸ்ல நம்பர் 2ல இருக்கும். அதுக்கப்புறம் சௌரவ் கங்குலி எடுத்துட்டு வந்த பிளேயர்ஸோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா தலை பலன்னு சொல்ற தோனி முதல் கொண்டு ரெய்னா இல்ல தோனி முதல் கொண்டு ஹர்பஜன் சிங், ஜஹீர் கான், யுவராஜ் சிங், வீரேந்தர் சேவாக் எல்லாரும் எத்தனை வருஷம் இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்க. எல்லாமே 100 கிட்டத்தட்ட பல வண்டேகளான. யுவராஜ் வந்து 100 டெஸ்ட் ஆடல, மத்தவங்க எல்லாம் தோனியும் 100 டெஸ்ட் ஆடல. ஆனா அவங்க எல்லாருமே வேர்ல்ட் கப் வின்னர்ஸ். 2011 உலகக்கோப்பை ஜெயிச்ச டீமோட ஒரு நியூக்ளியஸ பில்ட் பண்ணது சௌரவ் கங்குலி. அது மாதிரி ஒரு திறன் வந்து இந்த அமெரிக்கன் ஏஜென்ட் தீப்கேக்கும் தத்தி தாஸ்க்கும் இருக்கா? கோக் கேனை வச்சுக்கிட்டு மேல இருந்து போஸ்ட் கொடுக்குறாங்க நேற்று சம்பாஜி நகர்ல. தீப்கேவோட அப்பாவோட சம்பளம் 65,000 ரூபாய். யாரு காசு கட்டி பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு அமிச்சா? இப்ப அது சார் நீங்க கவர்மெண்ட் போட்ட கேஸ் எடுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா தீப்கே சவால் விடுறாரு சார். நான் வந்து என்னுடைய ஸ்காலர்ஷிப்போட விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுறேன், மோடி அவர்களுடைய டிகிரி சர்டிபிகேட் காட்ட முடியுமான்ற மாதிரிலாம். டெல்லியில வந்து ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு. உன் கட்சி, நீ எந்த கட்சிக்கு வந்து சொம்பு அடிச்சிட்டு இருந்தியோ அந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சி கேஸ் போட்டு அதுலயே காட்டியாச்சு டெல்லியில. மோடியோட சர்டிபிகேட் நீ காட்டுறேன்னு சொன்னதை எதையுமே காட்ட மாட்டேங்கிறிய. காட்டு. சரி, ஜுனைத் எதுக்கு வந்து உனக்கு சோறு போட்டான்? அவன் தான் சொன்னான் இல்ல, 10 நாள் சோறு போட்டா நாய் கூட விசுவாசமா இருக்கும், நாயை கூட ஒழுங்கா பாத்துப்பாங்க, ஃபேமிலியோட ஃபேமிலியா. நான் 35 நாள் சோறு போட்டேன் இவனுங்களுக்கு, என்ன அம்போன்னு விட்டானுங்க, இன்னைக்கு யோகியோட அரசு என்ன வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானு. சரி, உனக்கும் ஐசாக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் டைஃபிக்கு என்ன சம்பந்தம்? சரி, உனக்கும் சந்திரசேகர் ஆசாதோட ராவன் பீம் ஆர்மி, அது பேர் பீம் ஆர்மி, அவங்க அதோட சேர்ந்தவங்க தான் வன்முறையில ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? 120 போலீஸ்காரங்க மண்டையை உடைச்சிருக்கே, அப்போ உனக்கு சம்பந்தம் இல்லையா? சரி, நீ கவர்மெண்ட் கேஸ் போடாம இருக்கும், நாளைக்கு போலீஸ்காரங்க குடும்பம் வந்து உன் மேல கேஸ் போடாம இருக்குமா? அரசாங்க சொத்தை டேமேஜ் பண்ணிருக்கே, இது உங்கள் சொத்து அப்படின்னு சொன்னா என் சொத்தை நான் உடைச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். நீங்க படிச்சா அது உங்க சொத்து, நான் படிச்சா அது என் சொத்து. கேட்டா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணா இது எங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து, என் சொத்தை நான் உடைச்சேன்னு சொல்ல முடியாது. டேமேஜிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இஸ் கிரிமினல் அஃபென்ஸ். ட்ரெயினை போய் ஏன் தாக்கணும்? சோ நான் என்ன கேட்கிறேன், இந்த பெட்ரோல் குண்டுகளோ இல்ல வேற ஏதாவது வெடிப்பொருளோ ஒரு சூசைட் அட்டாக்கோ ஒரு கிதைன் அட்டாக்கோ அங்க நடந்திருந்தா என்ன மாதிரியான ஒரு மேஜர் கேட்டாஸ்ட்ரோஃப், ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு வந்து இவங்க வழிவகுத்து இருப்பாங்க. அதுல வேற கோஷங்கள், போய் பார்டர்ல போய் நில்லு, பேல்காம்ல உன்னால என்ன கிழிக்க முடிஞ்சது? தருதலைங்களா? ஒரு தருதலையாவது அதுல போயிட்டு ராணுவத்தை சேரணும்னு சொல்லிட்டு இருக்கிற தருதலையா? டப்பாவை அடிச்சுக்கிட்டு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு பீஸாவை தின்னுட்டு பர்கரை தின்னுட்டு டோப் அடிச்சுக்கிட்டு பீர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க தருதலைங்க. ஒண்ணு கூட ஃபிட்னஸ் இல்ல. போய் நின்னாலும் ஆர்மியில இதுங்க தேராதுங்க. நான் சொன்னேனே, அங்க இருக்கக்கூடிய தேச துரோகத்தின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய JNU என்று அழைக்கப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தை நெறிப்படுத்தினால், ஒழுங்குபடுத்தினால் இந்தியாவின் பல பிரச்சனைகள் தீரும். ஷர்ஜீல் இமாம் JNU, ஒமர் கலீத் JNU, நயா போரா JNU. அது எப்படி JNUல இருந்து மொத்தம்னா தேச விரோத சிந்தனை பிறக்குமா? அந்த தேச விரோத சிந்தனைக்கு வித்துடுறதுக்கு நீங்க நானும் வரி பணம் கட்டணுமா? பேட் எலெக்ஷன்ஸ் இன் JNU. எந்த பல்கலைக்கழகத்திலையும் கட்சி சார்ந்த தேர்தல்கள் நடத்தப்பட மாட்டாது. கட்சி அரசியல் பண்ணுமா, உங்க அப்பங்காசை வச்சு ஃபீஸ் கட்டு, ஸ்காலர்ஷிப் வாங்காத, டைஃபண்ட் கொடுக்க கூடாது. ஹாஸ்டல்ல வந்து வருஷத்துக்கெல்லாம் 2000 ரூபாய் கொடுத்துட்டு குத்த வச்சு உட்கார்ந்துட்டு நாட்டுக்கு எதிரான கோஷங்களை போடக்கூடாது. சார் 1.5 லட்சம் ரூபாய் சார் ஹாஸ்டல் ஃபீஸ் இங்க இருக்கிற பல டீம்டு யூனிவர்சிட்டிகள்ல. 2000 ரூபாய் எங்க 2 லட்சம் ரூபாய் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சொல்ற பாடுற திருட்டு கம்யூனிஸ்டுங்க தானே இவங்க எல்லாம். இவங்க போய் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எதிராக போய் கோஷம் போட்டோம். நாட்டோட சொத்து சும்மா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யாருன்னா எவ்வளவு வேணாலும் சாப்பிடுறதா? ஃப்ரீயா குடிச்சா பெனாயில் கூட குடிப்பாங்க அப்படின்வாங்க. அது மாதிரி டைப் இதெல்லாம் சரியா சொல்லுங்க? இதெல்லாம் இளைஞ சமுதாயமா? தடுதலைங்க. இதுல எதிர்கட்சி தலைவர் அவரோட தந்தையாரையே வந்து ஒரு வன்முறைக்கும் ஒரு அந்நிய பயங்கரவாதத்துக்கும் இழந்தவர் அவர். அதுவும் தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் கொல்லப்பட்டார். இந்தியா சார், அவர் அந்த கட்சி கொள்கைக்கும் எனக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். பட் அன்று கொல்லப்பட்டவர் ஒரு இந்திய பிரஜை, என்னோட முன்னாள் பிரதம மந்திரி. யாரா இருந்தாலும், அது எந்த கட்சிக்காரரா இருந்தாலும் பிரதம மந்திரி தான். ஒரு பிரதமரின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது இந்த நாட்டோட இறையாண்மைக்கும் இந்த நாட்டோட
அந்த ஒரு செல்வாக்குக்கும் அசிங்கம். அவங்க பிரைம் மினிஸ்டரை காப்பாற்ற முடியலடா அப்படின்வாங்க. கேவலம் இல்ல இது நம்மளுக்கு. இவர் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி போய் அஜிடேஷன்ல உட்கார்றாரு. நெக்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் நீ மொத்தம் தான் உட்காருவியா, நானும் போவேன் பாரு அப்படின்றாரு. பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா, உங்களால கேள்வி கேட்க தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துப்பு இருந்தா, அறிவு இருந்தா பண்றோம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொருத்தர் சொல்லுவாரு, அது வட்ட கிணறு, அதுக்குள்ள நான் குதிக்க மாட்டேன், அதாவது அதுக்குள்ள நான் போக மாட்டேன், அந்த கிணற்றுக்குள் வட்டம் இருக்கிறது, வட்டத்துக்குள் கிணறு இருக்கிறது, அது மொத்தத்தில் ஒரு வட்டம், பூஜ்ஜியமும் வட்டம் தான், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசுவார் அவரு. ஆனா முன்ன தமிழ்நாடு ஆண்டு இருந்த கட்சி கிட்ட மொத்த கட்சியுமே அடமானம் வச்சுட்டு வழக்கு பிடிக்கிறவரு எம்பி பதவி வாங்கிட்டு போயிட்டாரு. நான் வழக்குன்னு சொல்றது டார்ச் சொன்னேன், நீங்க வேற ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு போறீங்க. நான் வழக்கு பிடிக்கிறவர நீங்க தப்பு தப்பா வேற சிந்திப்பீங்க, மக்கள் வேற. படத்துலதான் நல்ல நடிகர்னு பார்த்தா வாழ்க்கையிலும் நல்ல நடிகரா இருக்காரு, சிறந்த நடிகரா. பேச்செல்லாம் வேற லெவல்ல இருக்கும் சார், அப்படியே பயரா இருக்கும். புரியாதானா? ஆனா புரியாது, அதெல்லாம் பயரா இருக்கு. அதே இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, மன்னிப்பு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க, சாரி மன்னிப்பு கேட்க முடியாது. இத்தனை பேர் எதிர்த்து நிக்கிறாங்களே, அப்ப மோடி சிறந்தவரா, மத்த இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு எதிராக நிக்கிறாங்களா, அப்ப அவர் ஸ்ட்ராங் ஆனவரா, மத்தவங்க ஸ்ட்ராங் ஆனவரா? பதில் சொல்லிட்டு போயிட வேண்டியது, ஏதோ ஒண்ணு கலப்பி விட்டு. அரசியல் தெரியாம இல்ல, அரசியல் தெரியும். ஆனா எங்க எப்போ எவ்வளவு தூரம் பேசணுமோ அந்த லிமிட்டட் பஞ்ச் டைலாக் மாதிரி பஞ்ச் அடிச்சுட்டு போயிட வேண்டியது. இன்னொருத்தர் வந்து சுத்தி 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 4 பேஜுக்கு பேசி அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பிட வேண்டியது. கடைசியில என்ன பேசினாருன்ற மைய கருத்து போயிடும். இது மாதிரி ஆளுங்க வந்து இப்ப வாய் திறந்து பேச வேண்டியது தானே, பேசணும் இல்ல. சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொன்னான நேரத்தில் இருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.